இன்றைக்கு புனிதமிக்க துல்ஹஜ்ஜினுடைய பெருநாளை பாலஸ்தீன அப்பாவிகள் கொண்டாடி இருந்தார்கள். நாளைய தினம் இலங்கை உள்ளிட்ட கிழக்காசிய நாடுகளில் நம்ம கொண்டாடி இருக்கக்கூடிய நேரத்தில் பெருநாளுடைய தினம் என்று பாராமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய அகோர தாக்குதல்களில் 42 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தக்பீர் முழக்கங்களுக்கு மத்தியில் குண்டு சத்தம் கேட்கிறது காசாவுக்குள் என்பதுதான் அதனுடைய தலையங்கமாக இருந்தது. இன்றைய தினம் அவர்கள் புனிதமிக்க துல்ஹஜ்ஜினுடைய பெருநாள் தினத்தை கொண்டாடுகிற நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் சொல்லுகிற அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு மத்தியிலே தக்பீர் ஒலி எழுப்பப்படும் போதே குண்டு சத்தங்களும் கேட்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய ஊடக வலையமைப்பு செய்தி. அது மட்டுமல்லாம அமெரிக்காவினுடைய வாஷிங்டன்ல காசா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது தொடர்பான ஒரு முக்கியமான மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிலே ஜெர்மனும் பங்கேற்பதாக சொல்லி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் இப்படியான ஒரு அறிக்கையை ஜெர்மன் வெளியிட்டிருக்கிறாங்க. சில நேரங்களில் ஜெர்மனும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 609வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் பல முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய நம்முடைய வீடியோவில் ஒரு முக்கியமான விவகாரத்தை பேசியிருந்தோம். அது என்னன்னா, பாலஸ்தீனத்திற்குள் போராடக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு எதிராக ஒரு 30 பேர் கொண்ட துரோகிகள் படையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் அனுமதியோடு உருவாக்கி இருக்கிறது என்கிற செய்தி தான் அந்த செய்தியாக நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைய நாளில் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதம மந்திரி அமைச்சரவை அனுமதி இல்லாமல் தானே முன்வந்து அந்த குறிப்பிட்ட குழுவினருக்கு ஆயுதங்கள் வழங்கி இருப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சுதந்திர போராட்ட வேட்கையை மழுங்கடிக்க செய்வதற்காக அவர்களுக்கு எதிராக ஒரு துரோகிகள் கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறது இஸ்ரேல் என்பது மிக மிக தெளிவாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தார் விரைவிலேயே கைது செய்யப்படுவார்கள் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கும் வெளியிட்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் நமக்கெல்லாம் தெரியும், காசாவுக்குள்ள நாங்களே உணவு கொடுக்க போறோம், நாங்களே மருந்து கொடுக்க போறோம் என்று சொல்லிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி உணவுகள் கொடுப்பதற்கான வேலைகளை செய்தார்கள். ஆனால் அந்த காரியத்தை UNRWA உள்ளிட்ட ஐநாவினுடைய அமைப்புகளே கடுமையாக எதிர்த்து வந்த நிலையில் அந்த அமைப்புகள் எதிர்த்து கொண்டிருக்கும் போதே நாங்கள் உணவு கொடுக்கிறோம் பேர்வழி என்கிற பெயரில் அந்த உணவுகளை பெறச் சென்ற அப்பாவி மக்கள் மீது கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருந்தது. அதிலே இதுவரைக்கும் 110 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இன்றைய தினம் உணவு கொடுக்கிற அந்த திட்டத்தை தாங்கள் இடைநிறுத்துவதாக குறித்த அறக்கட்டளை அறிவித்திருக்கிறது. இவங்க இடைநிறுத்துறதுனால எதுவுமே நடந்துட போறதில்லை. ஏன்னா அங்க உணவு கொடுக்கிறதா இருந்தால் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய கண்காணிப்பின் கீழாக ஐநாவினுடைய உதவி அமைப்புகள் கொடுப்பதுதான் பாதுகாப்பானது என்பதை பிரான்ஸ் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு புனிதமிக்க துல்ஹஜ்ஜினுடைய பெருநாளை பாலஸ்தீன அப்பாவிகள் கொண்டாடி இருந்தார்கள். நாளைய தினம் இலங்கை உள்ளிட்ட கிழக்காசிய நாடுகளில் நம்ம கொண்டாடி இருக்கக்கூடிய நேரத்தில் பெருநாளுடைய தினம் என்று பாராமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய அகோர தாக்குதல்களில் 42 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் 170க்கு மேற்பட்ட அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே செய்திகளுக்கு மத்தியில் ஹெப்ரோன் பகுதிகளில் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மஸ்ஜித் இப்ராஹிமியா பள்ளிவாயலில் இன்றைக்கு பெருநாள் தொழுகைக்கு கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அனுமதி வழங்கவில்லை. பெருநாள் தொழுகைக்காக சென்ற மக்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மஸ்ஜிதினுடைய வெளிப்புறத்தில் கூட அவர்களுக்கு தொழுகை நடத்துவதற்கான அனுமதிகள் வழங்கப்படவில்லை. மொத்தமாக பள்ளிவாசலுக்குள் எவ்விதமான தொழுகைகளும் நடத்த தரமாட்டோம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கு மறுத்திருக்கக்கூடிய அநியாயகரமான இந்த செய்தியும் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அல் ஜசீரா அரபு மற்றும் ஆங்கில ஊடகங்கள் ஒரு முக்கியமான தலைப்பு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. பார்க்கும் போதே ஒரு கவலையை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா,
தக்பீர் முழக்கங்களுக்கு மத்தியில் குண்டு சத்தம் கேட்கிறது காசாவுக்குள் என்பதுதான் அதனுடைய தலையங்கமாக இருந்தது. இன்றைய தினம் அவர்கள் புனிதமிக்க துல்ஹஜ்ஜினுடைய பெருநாள் தினத்தை கொண்டாடுகிற நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் சொல்லுகிற அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு மத்தியிலே தக்பீர் ஒலி எழுப்பப்படும் போதே குண்டு சத்தங்களும் கேட்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய ஊடக வலையமைப்பு செய்தி. அது மட்டுமல்லாம நமக்கு தெரியும், இந்த துல்ஹஜ்ஜினுடைய ஹஜ்ஜு பெருநாள் நேரத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்த இறைவனுடைய வழிகாட்டல் பிரகாரம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு வழிமுறை தான் ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து பலி கொடுத்து இறைவனுக்காக, இறைவனுடைய கட்டளைக்காக ஏழைகளுக்கு அதை உணவாக்குவது என்பது. ஆனால் காசாவினுடைய நிலை, அவர்களுக்கு ஆடு மாடு ஒட்டகங்களை குர்பானி கொடுப்பதை நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அவலமான நிலை இருக்கிறது. உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை என்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நாளைய தினம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறேன்னு காலையாக கூட மாறி இருக்கலாம். சனிக்கிழமை பெருநாளை கொண்டாடக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், முதியவர்கள் அத்தனை பேருமே கண்டிப்பாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைய தினம் ஜெர்மனுடைய வெளிவிவகார அமைச்சு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, உடனடியாக இரு நாட்டு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தலை சொல்லியிருக்கிறார்கள். எதிர்வருகிற 18ஆம் தேதி பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரானுடைய தலைமையிலும், சவுதி அரேபியாவினுடைய தலைமையிலும், அமெரிக்காவினுடைய வாஷிங்டன்ல காசா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது தொடர்பான ஒரு முக்கியமான மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிலே ஜெர்மனும் பங்கேற்பதாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் இப்படியான ஒரு அறிக்கையை ஜெர்மன் வெளியிட்டிருக்கிறாங்க. சில நேரங்களில் ஜெர்மனும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிய வேண்டும். இதுவரைக்கும் 149 நாடுகள் பாலஸ்தீன தனிநாடாக அங்கீகரித்திருக்கிறது. மால்டா அண்மையிலே தனிநாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்திருக்கிறது. அப்படி அறிவித்தால் 150 நாடுகளாக மாறிவிடும். 192 நாடுகள் 150 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்ததாக மாறிவிடும். எதிர்வருகிற 18ஆம் தேதி பல முக்கிய மாற்றங்கள் நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்கிற நிலையில் இன்றைய தினம் காசா பகுதிகளில் யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய, அந்நியாய இன அழிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய படைப்பிரிவினுடைய 7வது படைப்பிரிவின் தளபதி ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, காசாவில் போராடக்கூடிய எங்களுக்கு வாகனங்களுடைய உதிரிப்பாகங்கள், பார்ட்ஸ் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டத்தை நாங்கள் எதிர்கொள்கிறோம். யுத்தம் நடத்தக்கூடிய டேங்குகள், நாங்கள் அதுக்குரிய பார்ட்ஸுகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் அதில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்றார். அவர் சொல்ல வந்ததுன்னா பார்ட்ஸ் கிடைக்கலங்கிறது தான். அதில் எக்ஸ்ட்ரா அவர் சொல்லக்கூடிய விவகாரம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த யுத்தத்தை ஓரிரு மாதங்களுக்குள் முடியும் என்று தான் கணித்து உள்ளே வந்தோம். எங்களுடைய கணிப்பு பிழைத்து போய்விட்டது என்று தாங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எங்களுடைய படைகளை உருவாக்கிய விதமும் பிழையானது என்பதை தற்போது உணர்கிறோம். அதே நேரத்தில் ஒரு குறுகிய யுத்தம் என்றுதான் இதனை நாங்கள் செய்வதற்காக முன்வந்தோம். ஆனால் எங்களுடைய கணிப்பு தவறிவிட்டது. 2 ஆண்டுகள் ஆகியும் எங்களால் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை என்று கைவிரித்திருக்கிறது இஸ்ரேலுடைய காசாவில் இயங்கக்கூடிய 7வது படைப்பிரிவினுடைய தலைமை என்கிற செய்திகளை இன்றைக்கு மாரிவ் என்கிற இஸ்ரேலுடைய பிரபல பத்திரிகையே தலையங்க செய்தியாக வெளியிட்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காசாவுக்குள்ள இஸ்ரேலுடைய ராணுவத்துக்கு மத்தியிலே பெரும் குழப்பம் நிகழ்கிறது. பாரிய தோல்விகளைத்தான் நாம் சந்தித்து வருகிறோம் என்கிறார் இஸ்ரேலிய பாதுகாப்பு பிரிவுகளுடைய முன்னாள் தலைமை தளபதியாக செயல்பட்ட இஸ்ரேலி ஜிவ்வினுடைய அறிக்கை இன்றைக்கு மாரிவ் செய்தித்தாள், அதே போன்று ஜெருசலம் போஸ்ட், இஸ்ரேலி டைம்ஸ் உள்ளிட்ட பல பத்திரிகைகள் தலையங்க செய்தியாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலி ஜிவ்வினுடைய கருத்தை பற்றி விவரிக்கிற போது, காசாவில் ராணுவத்தை நெத்தன்யாகு சிக்க வைத்து விட்டார், காசாவினுடைய புதைகுழிக்குள் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்கிற வார்த்தையை அவர் தெளிவாக பயன்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் இலக்கு இல்லாத இந்த யுத்தத்தினுடைய நடவடிக்கைகளால் ராணுவம் உச்சகட்ட குழப்பத்தில் இருக்கிறது. என்ன செய்யறதுன்றே தெரியாம எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடியவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, நம்முடைய இஸ்ரேலுடைய வரலாற்றிலேயே நீண்ட காலம் செய்கிற ஒரு யுத்தமாக இது யதார்த்தத்திற்கு மாற்றமாக மாறி இருக்குது. அதுனா உண்மைதான். என்னன்னா 1967
6 அரபு நாடுகளோட இஸ்ரேல் மட்டும் யுத்தத்துக்கு போய் 6 நாள்ல 6 அரபு நாடுகளையும் தோக்கடிச்சிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு 2 ஆண்டுகளை நெருங்குற இந்த கட்டத்தில் கூட உலகத்திலே ஒரு சிறிய நிலப்பரப்பு, அதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ராணுவத்தை தோற்கடிக்க முடியாமல் தடுமாறுகிறது என்றால் அல்லாஹ்வினுடைய அருளை தவிர வேறு எதுவும் இல்லை. இஸ்ரேலி ஜிவ் தொடர்ந்து பேசுகிற நேரத்தில் அவருடைய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தோல்விகளுக்கு மத்தியில் இந்த யுத்தத்தை தொடர வேண்டும் என்கிற வலியுறுத்தலை தொடர்ந்து நெத்தன்யாகு சொல்லி வருகிறார். நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறோம்னா பின்வாங்கிட வேண்டியதானே, திரும்ப திரும்ப யுத்தத்தில் போய் ஏன் தோற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தத்தில் வெற்றிகரமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தப்பி பிழைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் தோற்கணும் என்கிற நிலை இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா வெற்றிகரமாக தப்பி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ராணுவம் அதே வேலையை திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரே மெத்தட்ல தான் யுத்தமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலி ஜிவ்வினுடைய அறிக்கை இன்றைக்கு இஸ்ரேலியர்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் ஒரு அதிர்வலையே உண்டாக்கி இருக்கிற ஒரு முன்னாள் தலைமை தளபதியே நம்முடைய நாட்டு ராணுவம் தோல்வி அடைகிறது என்பதை பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார் என்பதுதான் அந்த பதட்டத்திற்குரிய காரணமாக இருக்கிற. அதே நேரத்தில் இன்றைக்கும் யமன்ல இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய ஏரோ 3 வகையான அந்த தடுப்பு கருவியினால் அது தடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் யமனுடைய ஹூதிகள் படைப்பிரிவும் ஏரோ 3 எங்களுடைய ஏவுகணையை தடுத்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் இன்றைக்கு யமன்ல இருந்து மீண்டும் எதிர்வினை தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய ஹூதிகள் தொடர்ந்தும் எங்களுடைய தாக்குதல்களை நீங்கள் எதிர்பாருங்கள் என்பதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பெருநாள் நேரத்தில் ரொம்ப ஒரு உச்சகட்டமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்பதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் என்பது உச்சகட்டத்திலும் உச்சகட்டம் சொல்ல முடியும் என்று சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு கான் யூனிஸினுடைய தென்கிழக்கில் இருக்கக்கூடிய கனடா ஹாலுக்கு அருகாமையில் தான் முதலாவது தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இதிலே இஸ்ரேலுடைய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தின் மீதான தாக்குதல் தான் உக்கிரமாக நடந்தது. கனரக மோட்டார் தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஷெல் தாக்குதல்களும் நடத்தி இருப்பதாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ஆயுத குழுவும் இன்றைக்கு தகவல்களை பகிர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க, பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. ரெண்டும் சேமாக வரக்கூடிய மாதிரி அல் ஜசீரானுடைய செய்தி பிரிவு ரெண்டையுமே தொகுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல இன்றைக்கு காலையில் பெருநாள் அன்றை காலையில் சரியாக 6:05 மணிக்கெல்லாம் 6 மணி 5 நிமிடங்களுக்கெல்லாம் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலை பற்றிய செய்தியாகத்தான் அது இருக்கிறது. யஹலோம் என்கிற இஸ்ரேலுடைய படைப்பிரிவு, அதாவது இவங்க இன்ஜினியரிங் படைப்பிரிவு, இந்த இன்ஜினியரிங் படைப்பிரிவோட மக்கலான் என்கிற இன்னொரு படைப்பிரிவும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா கான் யூனிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்துக்குள்ள நுழைந்தார்கள். நுழைந்து 5 நிமிடங்களுக்குள்ளாக அங்கு ஏற்கனவே செட் பண்ணி வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்துகள் வெடிக்க செய்யப்பட்டதனால் முழு கட்டிடமும் இடிந்து விழுந்தது. அந்த இஸ்ரேலிய படைப்பிரிவு மொத்தமாக அதற்குள் மாண்டு இருக்கிறது என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அதை கொஞ்சம் திருத்தி என்ன பண்ணிருக்கிறாங்க கேட்டா வேற விதமா இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை ராணுவம் கரெக்டா நடந்ததை பார்த்து என்ன பண்றாங்கன்னா மொத்த பேரும் காலிங்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த தாக்குதல்களில் எங்களுடைய 4 சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் 5 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், ஒருவர் காயம் அடைந்திருக்கிறார், கிட்டத்தட்ட 14 பேர் சிறு சிறு காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஏண்டா ஒரே ஒரு கட்டிடமே மொத்தமா உடைஞ்சு விழுகுது, இதுல சிறு சிறு காயங்களுக்கு தான் 14 பேர் உள்ளாக்கப்படுவாங்களா? என்ன மேல இருந்து ரெஜிவோம் தான் கீழே விழுந்து, தர்மாகோல் தான் கீழே இருந்து மேல இருந்து கீழே விழுந்ததா? கட்டிடமா இல்லையா? அது என்னன்னு சொன்னா மொத்த பேரும் காலின்னு கண்ணால பார்த்து கரெக்டா தாங்கள் நடத்திய தாக்குதலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிடுகிறது. ஆனா இவங்க பூசி மொழிவி நாங்களாம் கெத்து பார்த்துக்க அப்படியே பார்த்தாலும் உலக மகா ராணுவத்தினுடைய 4 பேர் காலியா இல்லையா? அத்தனை பேரை உள்ள இழுத்து அடிச்சிருக்காங்களா இல்லையா? கிறுக்குத்தனமா உள்ள போய் மாட்டி கொண்டிருக்கிறீங்களா இல்லையா? நடந்திருக்கிறது. அது மட்டுமல்லாம இந்த கட்டிடத்துக்கு அதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பில்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி நாங்க பில்டிங்குள்ள ட்ரோன் அனுப்பி பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரோன் அனுப்புறாங்க. யஹியா சின்வார் ஷஹீதாக்கப்படுகிற நேரத்தில் ட்ரோன் போகுமா, குவாட் கேப்டர்லாம் போகுமா இல்லையா? அந்த மாதிரி அனுப்பி பார்த்துருக்கிறோம். அதுக்கு பிறகு போலீஸ் நாய் மோப்ப நாய்களை உள்ள அனுப்பி பார்த்தோம். வேண்டா மோப்ப நாய்க்கே குண்டுகளை மோப்பம் பிடிக்க முடியலைன்னா நீங்க எப்படி சாத்தியப்படும்? அது
மோப்ப நாய்களே அனுப்பி பார்த்தாங்களாம், ஒன்றும் சாத்தியப்படல, ஒன்றுமே இல்லை, எல்லாம் கிளியராக தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு புல்டோசர்கள் சில பகுதிகளை உடைச்சது, அப்பவும் எங்களுக்கு எந்த எஃபெக்டும் வரல. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் உள்ள நாங்கள் நுழையும் போது, எங்களுடைய படை நுழையும் போது திடீரென்று கட்டடம் வெடித்து சிதறியது. அதில் தான் எங்களுடைய இவ்வளவு பெரிய இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டது என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மேரிவ், இஸ்ரேலுடைய மேரிவ் செய்தித்தாள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இதை பற்றிய செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செத்துப்போன இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய பாடிகளை மீட்டெடுக்கிறதுக்கு 6 மணி நேரம் தேவைப்பட்டது. உடனடியாக நிறைய ராணுவத்தை அந்த பகுதிகளில் குவித்து வைத்துக் கொண்டு 6 மணி நேர போராட்டத்துக்கு பிறகுதான் அவர்களுடைய பாடிகளையே வெளியே எடுத்தாங்க. இன்றைக்கு அவர்கள் அது தொடர்பான ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார்கள். இது அவர்கள் கொண்டு போகக்கூடிய காட்சி, மருத்துவமனைக்கு சடலங்களை கொண்டு போகக்கூடிய காட்சியில் மாரிவ் செய்தி பிரிவும் வெளியிட்டிருக்கிறது. அல் ஜசீராவும் இதே புகைப்படத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அதனால தான் இன்றைக்கு அழுது புலம்பக்கூடிய காட்சிகள் ரொம்பவே எக்ஸ் வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் மாரிவ் செய்தி பிரிவு மேலதிகமாக சில செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவில் தெளிவான முடிவுகளை அடைவதற்கு தவறிவிட்டது என்று ஓப்பனாக எழுதுறவங்க தொடர்ந்து சொல்றாங்க. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 2 ஆண்டுகளாக காசாவில் சண்டையிட்டு வர்றாங்க. ஏற்கனவே இஸ்ரேலி ஜிவ் சொன்ன மாதிரியே சொல்றாங்க பாருங்க, அதே நடவடிக்கைகள், அதே இடங்களில், அதே முறைகளில் மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது எந்த ஒரு தெளிவான வெற்றியையும் தராது என்பதை வெளிப்படையாகவே இன்றைக்கு மாரிவ் செய்தி பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மேலதிகமாக இன்னைக்கு இன்னொன்று நடந்திருக்குது. நார்த் காசா, வடக்கு காசா பகுதியில் நடந்த ஒரு தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட ராணுவ சோல்ஜர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த பக்கம் கிட்டத்தட்ட 14 பேர் சிறுகாயம்ங்கிறாங்களா, அந்த 14, ஒருத்தர் படுகாயம் 15, 4 பேர் கொல்லப்பட்டது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 19. இங்கே 10 பேர்னா மொத்தமே 29, கிட்டத்தட்ட 30 பேர் இன்றைக்கு பெருநாள் அன்று கபருக்குள் சென்றிருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு அனுதாப அறிக்கையை வெளியிட்டிருக்காப்புல, எங்களுடைய வீரர்கள் நாட்டுக்காக ரொம்ப தியாகம் பண்றாங்க, இது சோகமான ஒரு நாளாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. அவங்களுக்கு அது சோகம்தான், சோகம் இல்லாமல் இருக்குமா? காசாவில் இத்தனை குழந்தைகளை கொள்றவங்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எப்போதும் பார்த்து கொண்டு சும்மா இருக்கும் என்று நம்ப முடியுமா? அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற. அதே நேரத்தில் இன்றைக்கு சர்வதேச நீதிமன்றத்தினுடைய 4 நீதிபதிகளுக்கு எதிராக அமெரிக்கா தடைகளை விதித்திருக்க. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நமக்கு தெரியும், அந்த ஆள் என்ன பண்ணுறான்னு அந்த ஆளுக்கே தெரியாது. கூட இருக்கிறவங்களோட அந்த ஆள் படுகிற பாடு கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு என்ன பண்றாப்புலன்னா, ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டினுடைய 4 நீதிபதிகள், உகாண்டாவை சேர்ந்த சொலோமி பலுங்கி போசா, இவங்க 4 பேருமே, இவங்க ஒருத்தங்க, அதே மாதிரி பெரு நாட்டை சேர்ந்த லஸ்டல் கார்மன், அதே போல பெனினை சேர்ந்த ரெயின் அடிலைட், அதே போல ஸ்லோவேனியாவை சேர்ந்த பெட்டி ஹாக்லர், இந்த 4 பேர் மேலையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா தடை உத்தரவை அமெரிக்கா விதித்திருக்கிறது. காரணம் என்ன? பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கைது செய்யுமாறு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தவங்க இவங்க தான். அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்ததுக்காக எங்களுடைய நட்பு நாட்டை சேர்ந்தவருக்கு நீங்க அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு தடை. அமெரிக்காவில் இந்த நீதிபதிகள் 4 பேருடைய சொத்துக்கள் இருந்தால் அவைகள் முடக்கப்படும், அமெரிக்காவோடு எந்த தொடர்புகளையும் இவர்கள் வைக்க முடியாது என்கிற தடையத்தான் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெடித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராக பார்க்க வேண்டிய அவசியம். சர்வதேச அளவில் சர்வதேச நீதிமன்றம் உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. உலகத்தில் 159 நாடுகள் மேற்கொண்ட ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா இப்படி ஒரு அறிக்கையினூடாக தடை விதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம என்ன பார்க்கணும்னா, டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அந்த ஆளுக்கு பகல்லையும் பைத்தியம் நைட்லையும் பைத்தியம்ங்கிற மாதிரி ஒரு கேஸ், அது நமக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று இந்த 2 நாளைக்கும் கூட பாருங்க, எக்ஸ் வலைதளத்தில் எலான் மாஸ்கினுடைய எக்ஸை ஃபாலோ அப் பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும், எலான் மாஸ்கும் அதே போன்று டொனால்ட் ட்ரம்பும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. எலான் மாஸ்க் எக்ஸில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான கருத்துக்களை பதிந்து வருகிறார். அதே நேரத்தில் ட்ரூத் சோஷியல்ங்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தல் நேரத்தில் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்துகிட்டு தேர்தலுடைய தோல்வி நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னதோட ஃபேஸ்புக் எக்ஸ் அப்ப இவர கையில் இருக்கல, எலான் மாஸ்க் கையில் இருக்கல, அதனால எல்லாமே அவரை பேன் பண்ணின நேரத்தில் அதுக்காக அவர் பெரிய கோடீஸ்வரனுங்கிறதுனால ட்ரூத் சோஷியல் என்று சொல்லி ஒரு வலைப்பக்கத்தை அவரே உருவாக்கி இருக்கிறார். எக்ஸ் மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி ஒன்று தான் அது. நம்ம நாடுகள் அது பெரிய ஃபேமஸ் கிடையாது, யூஎஸ்ஏல கொஞ்சம் ஃபேமஸான ஒரு தளமாகத்தான் இருக்கிறது. அதில் அவர் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். காரணம் என்னன்னா, நன்றி கெட்டவர்
டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லியெல்லாம் எலான் மாஸ்க் அவருடைய எக்ஸில் எழுதக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்ப்பை ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்காக கிட்டத்தட்ட 400 மில்லியன் USDகள் அப்போவே எலான் மாஸ்க்கு கொடுத்திருந்தார். எலான் மாஸ்க் ரொம்ப செலவழித்து தான் அவரை கொண்டு வந்தார். குறிப்பாக சொல்லப்போனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய கேப்பை போட்டுக்கிட்டு டொனால்ட் ட்ரம்புடைய எல்லா மேடைகளையும் மீறி பிரச்சாரம் பண்ணினவர். இப்படியெல்லாம் பண்ணினவருக்கு இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால் ஆப்பு விழுந்திருக்குது. அவருடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டார், வெளியே போயிட்டார். டெஸ்லாவினுடைய வருமானம், அவருடைய டெஸ்லாவினுடைய பங்குச்சந்தை விவகாரத்தை பார்த்தீங்கன்னா 14% டவுன் ஆகியிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்குள்ளாக 150 பில்லியன் USD லாஸ் ஆகியிருக்குது டெஸ்லாவுக்கு. அதே போன்று இந்த லாஸை தவிர்க்கிறதுக்காக உடனடியாக எலான் மாஸ்க் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் நாசா மீதே பிளாம் பண்ணியிருக்கிறார். நாசா அடுத்தபடியாக ஏவை இருக்கிற ஒரு செயற்கைக்கோள் இருக்கிறது, அதற்கும் அவருடைய ஸ்பேஸ் எக்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதிலெல்லாம் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம்ங்கிற மிரட்டலை எல்லாம் விடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. மிரட்டுவதற்கு தகுதியான ஒரு ஆளும் கூட. ஏன்னா ஊடகம் அவற்றை இருக்குது, பணம் அவற்றை இருக்குது, பலம் அவற்றை இருக்குது. அதனால தான் அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஆட்டம் காட்டுகிற ஒரு வேலையை பார்க்குறாரு. நிறைய சகோதரர்கள் எலான் மாஸ்க்குக்கும் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க. இப்போ சுருக்கமாக இதை புரிஞ்சுக்கிறீங்க. நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த பிரச்சனையினுடைய ஆழமகலம் என்ன என்பது தொடர்பான தனி வீடியோ ஒன்று போடுவோம். அப்போ உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் உங்களுக்கு மத்தியிலே தந்திருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் அன்பர்கள், நண்பர்கள், தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் போமாக வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.